இடி விழுந்ததால் பாய்மரத்தோட உச்சியில் தீ பிடிச்சிருச்சு. அதை பார்த்ததும் அந்த மரக்கலம் தப்பிக்க முடியாதுன்னு வந்தியத்தேவன் உறுதி செய்கிறான். எனவே தானும் உயிரோட தப்பிக்க முடியாது அப்படிங்கிற எண்ணமும் வந்துருச்சு. வந்தியத்தேவனுக்கு அப்போது சிறிதும் மனத்தில் ஒரு கஷ்டங்கிறதே இல்லை. ஏன்னா உற்சாகம்தான் இருந்தது. கலகலகலகலன்னு சிரிக்கிறான். பாய்மரத்தோட தன்னையும் கட்டியிருந்த கயிற்றை அவிழ்த்துக்கிட்டான். நடுக்கடலில் தீயில வெந்து சாக வேண்டியதில்லை அல்லவா? அதை காட்டிலும் குளிர்ந்த நீரில் மூழ்கி கடலின் அடியில் போய் அமைதியாக உயிர் விட்டுறலாம். இது மேல்தானேன்னு யோசிக்கிறான். ஆயுளில் மிச்சமுள்ள சிறிது நேரத்தை வீணாக்க வந்தியத்தேவனுக்கு விருப்பமில்லை. தீப்பற்றி கப்பலின் வெளிச்சத்தில் சுற்றும் முற்றும் நன்றாக பார்த்து கொந்தளித்த கடலோட சௌந்தரியத்தை ரசிக்க விரும்புகிறான். தான் உடல் சமாதி அடை போகும் இடத்தை நன்றாக பார்த்து கொள்வது நல்லது தானே. இந்த மாதிரி அகால மரணம் அடைந்தவர்கள் ஆவி உருவத்தில் இறந்த இடத்த சுற்றி சுற்றி வருவாங்கன்னெலாம் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தன்னோட ஆவியும் இந்த கடல் மேலேயே தான் வட்டம் விட்டுட்டே இருக்குமோ, இல்லை காற்றில் மிதக்குமா, இல்லை அலைகள் மேலே உலாவுமா, சுழற்காற்று அடிக்கும்போது தன் ஆவியும் சுற்றி சுற்றி வருமோ அப்படின்லாம் யோசிக்கிறான். ஆஹா, எப்போதாவது ஒரு நாள் இந்த கடலில் அரசலங்குமாரி கப்பல் ஏறி போனாலும் போவா. கப்பலை ஓட்டும் மாலுமிகள் வந்தியத்தேவன் கப்பலோடு மூழ்கிய இடம் இதுதான் என்று காட்டுவாங்க. அவளுடைய வேல் விழிகளில் கண்ணீர் துளித்து அவளது முழுமதி முகத்தில் அப்படியே முத்து முத்தா சிந்து. ஆவி வடிவத்தில் அதை நான் அங்கிருந்து பார்க்குற மாதிரி நடந்துச்சுன்னா அவளோட கண்ணீர் என்னால் துடைக்க முடியுமா? கப்பல் ஒரு பேரலையின் சிகரத்தின் மேலே ஏறியது. பாய்மர தீவர்த்தி போட்ட வெளிச்சத்தில் சுற்றிலும் வெகு தூரம் தெரிந்தது. கரும் பளிங்கு நிறம் பெற்று நிகழ்ந்த கடல் நீரில் பாய்மர தீயின் ஒளி விழுந்த இடம் மட்டும் பொன் வெள்ளமாக திகழ்ந்தது. இந்த அழகின் அற்புதத்தை வந்தியத்தேவன் பார்த்து மகிழ்ந்து முடிவதற்குள்ள அவனுடைய கண்ணையும் கவனத்தையும் வேறொன்று கவர்ந்துருச்சு. அது என்ன? சற்று தூரத்தில் அவன் ஒரு மரக்கலத்தை பார்க்குறான். அதில் புலிகொடி பறக்கிறத பார்க்குறான். கடவுளே, உன் விந்தைகளுக்கு எல்லையே இல்லை. அந்த மரக்கலத்தில் வருகிறவர் இளவரசர் அருள்மொழிவர்மராகத்தான் இருக்க வேண்டும். தன்னை தேடிட்டு தான் அவர் வராருன்னு அவனுக்கு உள்ள உணர்ச்சி சொல்லுச்சு. வந்தியத்தேவன் ஏறி இந்த கப்பல் சிக்கி கொண்டு தத்தளித்த அதே சுழில் காற்றில் பார்த்திபேந்திரனுடைய கப்பலும் அகப்பட்டு கொண்டது. ஆனால் இந்த கப்பலில் சுழிக்காற்றின் தன்மை அறிந்தவர்களும் கப்பலோட்டும் கலை வல்லுநருமான மாலுமிகள் இருக்கிறாங்க. பாய்மரங்களில் விரித்திருந்த பாய்களை அவர்கள் இறக்கி சுற்றி வைத்துக்கிறாங்க. காற்றின் வேகம் முழுவதையும் கப்பல் எதிர்த்து நிற்பது அவசியமில்லாத வண்ணமாக கப்பலின் சுக்கானை பிடித்து இயக்கி வராங்க. ஒரு நிமிஷம் கப்பல் அடியோடு சாய்ந்து இதோ கவிழ்ந்து விட்டதுன்னு நினைக்கும் போது மறு நிமிஷம் சமாளித்துட்டு நிமிர்ந்து நிற்கிது. மலை போன்ற அலைகள் அந்த கப்பலை எத்தனை தான் தாக்கியும் அதில் இணைக்கப்பட்டிருந்த மரங்களும் பலகைகளும் கொஞ்சம்தான் பிளந்திருக்குதே தவிர கொஞ்சம் கூட பாதிப்புங்கிறதே இல்லை. சமுத்திரராஜன் அந்த கப்பலை பந்தாடுவது போல தூக்கி எறிந்து விளையாடுறான். சுழிக்காற்றோ அக்கப்பலை பம்பரம் சுழற்றுவது போல சுழற்றி சுழற்றி அழைத்தது. வானத்திலிருந்து வெள்ளம் பொழிந்து அந்த கப்பலில் கடலில் அமுக்க பார்க்குது. சோழ நாட்டு தச்சு வேலை நிபுணர்கள் கட்டிய அக்கப்பலை, தமிழகத்தின் புகழ்பெற்ற மாலுமிகள் செலுத்திய அக்கப்பலை கடலும் மழையும் காற்றும் சேர்ந்து தாக்கியும் ஒன்றுமே செய்ய முடியல. இதை காட்டிலும் கொடுமையான சுழிக்காற்றுகளையும் சண்டை மாறுதங்களையெல்லாம் நான் பார்த்துருக்கேன், சமாளிச்சிருக்கேன். ஆகையால் கவலையெல்லாம் பட வேணாம் அப்படின்னு சொல்லி அந்த கப்பலில் இருக்கிற களபதி சொல்கிறார். ஆனால் அவன் பார்த்திபேந்திரனிடம் இளவரசிடம் வேறொரு அபாயத்தை பற்றி தான் சொல்கிறான். கரிய மேகங்கள் திரண்டு வந்த வானை மூடி நாலாபுரம் இருள் சூழ செய்துச்சு. போதாதற்கு சோனாமாரியாக மழையும் பெய்யுது. கடல் எழுந்த அலைகளோ வரிசை வரிசையாக மலைத்தொடர்களை போல கப்பலை சுற்றி மறைச்சிக்கிட்டே வருது. இந்த நிலையில் அவர்கள் எந்த கப்பலை தேடி சென்றார்களோ அது வெகு சமீபத்தில் வந்தாலும் பார்க்க முடியாது. அந்த கப்பலும் இதை போல தான் சுற்றி சொல்லண்டுட்டு தத்தளிச்சிட்டு இருக்கும். கப்பல்கள் ஒன்றோடு ஒன்று மோதினா இரண்டுமே சுக்கு சுக்கா போயிடும். கப்பலில் உள்ளவர்களோட கதி அதோ கதி ஆயிடும்னு சொல்கிறாங்க. ஆகவே சுழிக்காற்றின் அபாயத்தை காட்டிலும் சுற்றிலும் ஒன்றும் பார்க்க முடியாமல் இருப்பதுதான் அதிக அபாயம் என்று அம்மரக்கல தலைவன் கூறான். இது இளவரசருக்கு தெரிந்த விஷயம்தான். ஆனால் அவர் அத்தனை காற்றிலும் மலையிலும் கப்பலின் ஓரமாக நின்று கொண்டு தன் கூரிய கண்களின் பார்வையை நாலாபுரமும் செலுத்திட்டு வரார். மின்னல் மின்னிய போதெல்லாம் அவருடைய கண்கள் அதிவேகமாக சுழன்று சுற்றுப்புறம் எங்கும் உற்று பார்த்துட்டே வருது. அவருடைய உள்ளம் எப்படி தத்தளித்து கொண்டு இருக்குது என்பதை சொல்லவே முடியாது. தான் அருமை தமக்கை அனுப்பிய தூதன் முரட்டு அரபியர்களிடம் கொலைகார மந்திரவர்களிடம் அகப்பட்டு கொண்டிருக்கிறான். அது போதாதென்று இந்த சுழிக்காற்று வேற வந்து சேர்ந்தது. ஒருவேளை வீர வாலிபன் ஏறியுள்ள கப்பலை கண்டுபிடிக்க முடியாமலே போய்விடுமா? கண்டுபிடித்தாலும் அவன் உயிரோட பார்க்கறது சாத்தியமா? களபதி அஞ்சுவது போல் அவன் ஏறியிருக்கும் கப்பல் மேல் நம் கப்பல் மோதி 2 கடலில் மூழ்கி வேடிக்கையாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது? ஆனால் தந்தையிடம் சொல்ல வேண்டிய செய்தி வேற சொல்கிறது யாராக இருக்கும்? பார்த்திபேந்திரனிடம் அந்த குடும்ப ரகசியத்தை கூறுவது இயலாத காரியம். கூறினால் அந்த பல்லவனுக்கு அது கேலியாக இருக்கும். அதன் முக்கியத்துவத்தை அவன் உணரவும் மாட்டான்.
இதுகாரும் இளவரசர் செய்ய எண்ணிய காரியமும் எதிலும் தோல்வியடைந்ததில்லை. இப்போது தோல்வி ஏற்பட்டு விடுமோ? இல்லை, ஒரு நாளும் இல்லை. பொன்னியின் செல்வனுக்கு தீங்கு நேர்வதையோ தோல்வி ஏற்படுவதையோ சமுத்திரராஜன் பார்த்து கொண்டிருக்க மாட்டான். இருளையும் மலையையும் கிழித்து கொண்டு எல்லா திசைகளிலும் பார்த்து கொண்டிருந்த இளவரசரும் அந்த பேரிடி முழக்கத்தை கேட்கிறார். அப்போது மின்னிய மின்னலுக்கு அவரும் கண்களை சிறிது மூடிக்கொள்ள வேண்டியதாக இருந்தது. கண்ணை திறந்து பார்த்தபோது மின்னல் வெளிச்சமில்லாத வேறொரு வெளிச்சத்தை கண்டார். சற்று தூரத்தில் ஒரு கப்பல் விரித்த பாய்மரமும் பேயாடுவது போல் ஆடிக்கொண்டிருந்தது. அதன் பாய்மரத்தோட உச்சியில் தீ பற்றி எரியுது. அந்த தீயின் வெளிச்சத்தில் இளவரசர் அதில் ஒரு மனிதன் பாய்மரத்தோடு சேர்ந்து நிற்பதை பார்க்கிறார். கடவுகளே, இத்தனை அற்புதமும் நடக்கக்கூடுமா? அவன் அந்த வீர இளைஞனான வந்தியத்தேவன் தான். அவன் மட்டும் ஏன் தனியாக நிற்கிறான்? மற்றவர்கள்லாம் என்ன ஆனாங்க? அதை பற்றிலாம் யோசிப்பதற்கு இப்போ நேரம் இல்லை. செய்ய வேண்டியது இன்னதென்பதை ஒரு நொடி பொழுது இளவரசர் தீர்மானித்திருக்கிறார். அவர் பார்த்த காட்சியை கப்பலில் இருந்த மற்றவர்கள் பலரும் பார்த்தார்கள். அதோ என்று அவர்களை கத்தும் எழுப்பிய பெரிய கூச்சல் காற்றின் பயங்கர சப்தத்தை மீறி கொண்டு எழுந்தது. கப்பலோடு சேர்த்து கட்டியிருந்த படக்கண்டை போய் இளவரசர் நின்று கொண்டு அருகில் நின்ற மாலுமிகளை பார்த்து, உங்களில் யார் என்னுடன் வருகிறீர்கள் என்று உரத்த குரலில் கேட்டார். அவர் செய்ய உத்தேசித்த காரியம் என்னதென்று யூகித்தறிந்த மாலுமிகள் திகைத்தார்கள். ஆயினும் பலர் போட்டி போட்டு முன் வந்தார்கள். பார்த்திபேந்தனும் களபதியும் வந்து தடுக்க பார்த்தார்கள். இளவரசி, இது என்ன காரியம்? இந்த கொந்தளிக்கும் கடலில் படகு எப்படி செலுத்த முடியும்? எரிகின்ற கப்பலில் உள்ளவனை எப்படி காப்பாற்ற முடியும்? ஆனாலும் முயற்சி செய்து பார்க்கலாம். தாங்கள் போக வேண்டாம். போவதற்கு எங்களில் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் என்றான் பார்த்திபேந்திரன். ஜாக்கிரதை, இச்சமயம் என்னை தடுக்க பார்க்கிறவர்களை நான் ஒரு நாளும் மன்னிக்க முடியாது என்று ராஜகம்பீரமாக அதிகார தோரணையில் கூறினார் இளவரசர். அதே சமயத்தில் படகை அவிழ்த்து விட்டார். உங்களில் 2 பேர் போதும், வாருங்கள் என்றார். படகு கடலில் இறங்கியது. இளவரசர், அவர் குறிப்பிட்ட இருவரும் அதில் குதித்தார்கள். மறுகணமே படகு கப்பலை விட்டு அகன்று சென்றது. அலைகளின் மேல் ஆவேசத்து கூத்து ஆடியது. இளவரசரும் மற்ற இருவரும் துடுப்புகளை பலங்கொண்ட மட்டும் வலித்து எடுத்தார்கள். சிறிது சிறிதாக படகு எரிகின்ற கப்பலை அணுகியது. இதற்குள் தீ உச்சியிலிருந்து பாதி பாய்மரம் வரையில் இறங்கிவிட்டிருந்தது. ஆனால் வந்தியத்தேவனோ அங்கே நின்று கொண்டிருந்தான். அவன் தீயின் வெளிச்சத்தில் கப்பலை பார்த்தான். கப்பலிலிருந்து இறக்கப்பட்டு வந்த படகையும் பார்த்தான். அந்த அதிசயத்தில் தன்னை மறந்திருந்தான். தான் ஏதேனும் செய்ய வேண்டும் என்றே அவனுக்கு தோன்றவில்லை. குதி, கடலில் குதி என்று கத்தினார் இளவரசர். அவன் காதில் அது விழவே இல்லை. செயலற்ற பதுமை போல் நின்று கொண்டிருந்தான். இன்னும் சிறிது நேரம் தாமதித்தால் கப்பல் அடித்தளத்துக்கு நெருப்பு வந்துவிடும். கப்பல் மூழ்கிவிடும். அப்புறம் அவனை காப்பாற்றுவதே இயலாத காரியமாகிவிடும். என்ன செய்ய வேண்டும் என்பதை மறுபடியும் இளவரசர் ஒரு நொடியில் முடிவு செய்தார். இத்தகைய சந்தர்ப்பங்களுக்கென்று அந்த அபாய படகில் சேர்த்து கட்டியிருந்த நீலக்கயிற்றின் இன்னொரு நுனியை தமது இடுப்பில் சுற்றி இறுக்கி கட்டி கொண்டார். மாலுமிகள் இருவருக்கும் எச்சரிக்கை செய்துவிட்டு கடலில் குதித்தார். இத்தகைய நேரம் படகுடன் விளையாடிய அலைகள் இப்போது இளவரசன் விளையாடின. ஒரு கணம் அவரை வானத்துக்கு உயர்த்தின, மறுகணம் பாதாளத்தில் தள்ளின. எனினும் இளவரசர் திசையும் குறியும் தவறாமல் எரிகின்ற கப்பலை நோக்கி வேகமாக போய்கொண்டிருந்தார். ஒரு மிகப்பெரிய அலை வந்தது. இளவரசர் மேலே அது விழுந்திருந்தால் அவரை அமுக்கி கடலின் அடியில் கொண்டு போயிருக்கக்கூடும். ஆனால் அது நல்ல அலை. இளவரசருக்கு ஏவல் செய்ய வந்தது. அவரை தன் உச்சியில் வைத்து தூக்கி கொண்டு போய் எரிகின்ற கப்பலின் மேல் தளத்தில் எரிந்தது. ஏற்கனவே கட்டு அவிழ்த்து கொண்டிருந்த வந்தியத்தேவன் இளவரசரை பார்த்ததும் ஆ என்று அலறி அவரை எடுப்பதற்காக தாவி குனிந்தான். இளவரசர் அவனுடைய கழுத்தை அப்படியே இறுக்கி கட்டி கொண்டார். அவன் காதுக்குள், என்னை பிடித்து கொண்டு வா, விட்டு விடாதே என்றார். சொல்லி முடிந்த மறுநிமிடமே இருவரும் மறுபடியும் கடலில் மிதந்து அலைகளினால் மொத்துண்டார்கள். மாலுமிகள் துடுப்பு தள்ளுவதை நிறுத்தி கயிற்றை பிடித்து இழுக்கலானார்கள். இளவரசரும் அவரை உடும்பு பிடியாக பிடித்து கொண்டிருந்த வந்தியத்தேவனும் படகை அணுகினார்கள். படகை பிடித்து அதில் ஏறுவது எளிய காரியமில்லை. அலைகளுடன் போராடி கொண்டு வந்தியத்தேவனையும் தாங்கிக் கொண்டு படகில் ஏறுவதற்கு முயன்ற ஒவ்வொரு கணமும் ஒரு யுகமாக இருந்தது. இதோ படகு கைக்கு அகப்படுவது போல் இருக்கிறது. அடுத்த கணம் எட்டாத தூரத்தில் போய்விடும். கடைசியாக அதற்கும் ஒரு பெரிய அலை உதவி செய்தது. படகின் அருகில் உயரமாக எழுந்த அந்த பேரலையோடு அவர்களும் எழுந்தார்கள். மாலுமிகளின் உதவிகளுடன் படகில் குதித்தார்கள். துடுப்பை வழியுங்கள், வேகமாக வழியுங்கள் என்றார் இளவரசர். ஏனெனில் எரிகின்ற கப்பல் கடலில் மூழ்கு நேரம் நெருங்கி கொண்டிருந்தது. அப்படி முழுகும்போது ஏற்படும் கொந்தளிப்பில் படகு கவிழ்ந்தாலும் கவிழ்ந்துவிடும். அது மட்டுமன்று, கப்பல் மூழ்கி தீ அணைந்து விட்டால் பிறகு மற்றொரு கப்பலை அவர்கள் பிடிப்பது அசாத்தியமாகிவிடலாம். ஆஹா, அதோ கப்பல் முழுகத் தொடங்கிவிட்டது. கொழுந்துவிட்டு எரிந்த பாய்மரங்களுடனே அது கடலில் மூழ்கிய காட்சிதான் என்ன பயங்கரமாக இருந்தது தெரியுமா? அதை அவர்களால் அதிக நேரம் அனுபவிக்க கூட முடியவில்லை. இளவரசர் எதிர்பார்த்தது போலவே கடலில் ஒரு பெரிய கொந்தளிப்பு. வானலாவி மேலெழுந்து எழுந்தது அந்த அலைகள். படகு என்னமோ அலைகளை சமாளித்து கொண்டது. ஆனால் எரிந்த கப்பல் மூழ்கியதும் சுற்றிலும் சூழ்ந்த இருளில் மற்றொரு கப்பல் இருந்த இடமே தெரியாமல் போயிற்று.
திக்கு திசை ஒன்றுமே தெரியவில்லை. படகும் கப்பலும் ஒன்றை ஒன்று நெருங்கி கொண்டிருந்தனவோ அகன்று போய் கொண்டிருந்தனவோ அதை தெரிந்து கொள்ளவும் வழியில்லை. இரண்டிலும் அபாயம் இருக்கிறது. இருட்டில் கப்பல் இருக்குமிடம் தெரியாமல் அது நெருங்கி சென்று முட்டிக்கொண்டால் படகு துகள் துகளாகிவிடும். விலகி போய்விட்டால் கேட்பானேன்? நடுக்கடலில் காரூரில் அந்த சின்னஞ்சிறு படகினால் என்ன செய்ய முடியும்? சமுத்திரராஜனே, உன் காதலி பொன்னி நதி தந்த அருமை செல்வனை நீதான் காப்பாற்ற வேண்டும். வாயு பகவானுடைய லீலைகள் வெகு வெகு அதிசயமானவைதான். அந்த பெரும் சுழிக்காற்று எவ்வளவு அவசரமாக வந்ததோ அவ்வளவு அவசரமாகவே போயும் விட்டது. போகும் வழியெல்லாம் கடலை படாத பாடுபடுத்திவிட்டு தான் போனது. சுழிக்காற்று போய்விட்டது சரிதான். ஆனால் அதனால் கடலில் ஏற்பட்ட கொந்தளிப்பு லேசில் அடங்கிவிடாது. ஒரு இரவும் ஒரு பகலும் நீடித்திருந்தாலும் இருக்கும். அந்த கொந்தளிப்பின் வேகம் நெடுந்தூரம் பிரயாணம் செய்யும் கோடிக்கரையில் விஸ்தரமான மணற்பிரதேசத்தை எல்லாம் கடல் ஏறி மூடிவிடும். நாகப்பட்டினத்தின் கடற்கரை மீது பேரலைகள் மோதி இடித்து தகர்த்த பார்க்கும். இன்னும் அந்த கொந்தளிப்பு காங்கேசத்துறையின் திரியோணமலை வரையில் பரவும். மாத்தோட்டத்தையும் ராமேஸ்வரத்தையும் கூட ஒரு கை பார்த்துவிடும். இளவரசர் முதலியோர் ஏறி இந்த படகு அலைகளால் மொத்துண்டு மிதந்து கொண்டே இருந்தது. சிறிது நேரத்துக்கெல்லாம் துடுப்பு வலிப்பதையும் நிறுத்திவிட்டார்கள். திக்கும் திசையும் தெரியாத போது, கப்பல் எங்கே இருக்கிறது என்றும் தெரியாத போது துடுப்பு வலித்தாவது என்ன? காற்று ஓய்ந்து விட்டது, மழை ஓய்ந்து விட்டது, இடியும் மின்னலும் நின்று விட்டன. ஆனால் அலையின் ஆங்காரம் மட்டும் இன்னும் சிறிதளவு கூட குறையவே இல்லை. படகு அந்த அலைகளில் தத்தளித்து கொண்டே இருந்தது. சற்றும் எதிர்பாராத ஒரு அபாயம் அதை நெருங்கி நெருங்கி வந்து கொண்டிருந்தது. இதோ வந்துவிட்டது. எரிந்த கப்பல் மூழ்கின்றதல்லவா? அப்போது முழுதும் எரியாத ஒரு பாய்மரம் அதிலிருந்து பிரிந்து கடலில் அது மிதந்து மிதந்து படகுக்கு அருகில் வந்தது. இருட்டின் காரணமாக வெகு சமீபத்தில் வரும் வரையில் அதை ஒருவரும் பார்க்கவே இல்லை. பார்த்தவுடனே துடுப்பு வழியுங்கள் என்று இளவரசர் கூவினார். அவர் கூவி வாய் மூடுவதற்குள் அந்த பாய்மரம் படகின் அடிப்பகுதியில் இடித்த வேகத்தில் படகு படார் என்று பிளந்தது. முதலில் 2 பகுதிகளாக பிரிந்தது. பிறகு சிறிது சிறிய பலகை துண்டுகளாக பிளந்து சிதறியது. நண்பா, பயப்படாதே. இந்த படகை காட்டிலும் அந்த பாய்மரம் பத்திரமானது. தாவி அதை பற்றிக்கொள் என்றார் இளவரசர்.